நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்ட் டைம் மார்க்கெட் போயிருந்தேங்க. அவ்வளோ சவுண்ட்லேயும் ஒரே ஒரு சவுண்டு தாங்க கேட்டுச்சு. 2 செடி 100, 2 செடி 100ன்னு. யாருப்பா ஒரு செடி விற்கிறவர் அப்படின்னு தூரத்துலேருந்து அண்ணன் தொலாவே தூரத்தில் அண்ணன் உட்காந்துருந்தார். பக்கத்தில் போகும்போது அண்ணன் என்னை பார்த்தாரு. தம்பி வாங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துருந்தாரு. 2 செடி போனி ஆகுமான்னு. அண்ணங்கிட்ட போய் செடி எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்டேன். 2 செடி 100 அப்படின்னாரு. சரிண்ணே, மற்றவங்களை கேட்கல எனக்கு கேட்குற அப்படின்னு. உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் 6 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் 100 ரூபாய் அப்படின்னு 100லேயே நின்றுருந்தாரு. சரி விட்டுட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்து 2 செடி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததோட சரிங்க, மண்டை மேலே அந்த கொண்டையை மறந்த மாதிரி செடி நட்டு வைக்கவே மறந்துட்டேங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சதுனால பரவாயில்ல. 2 நாள் ஆச்சுங்க. வாங்கிட்டு வந்து வெனஸ்டே, நெட்டு வச்சது ஃப்ரைடே. அவ்வளோதான், செடி டோட்டல் அவுட் அப்படின்னு நினச்சி தான் நான் செடியை நெட்டே வச்சேன். நெட்டு வச்சு கறிக்கு போனாலும் கூட பரவாயில்லைங்க. நெட்டு வைக்காமையே விட்டேன்னா அதுவும் உறுத்திக்கிட்டே இருக்குங்க. வாங்கிட்டு வந்தது தப்பு, நெட்டு வைக்காமல் விட்டது அதை விட தப்பு, வாடிடுச்சின்னு சொல்லி தூக்கி போட்டது அதை விட தப்புன்னு சொல்லிட்டு தூக்கமே வராமல் போயிடுங்க. சரி நெட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங்ஸ் ரெடி பண்ணி நெட்டு வச்சிட்டேன். செம்பு பூச்செடிக்கும் பக்கத்தில் ஒரு க்ரோ பேக் இருந்தது, அதையும் அங்கேயே நெட்டு வச்சிட்டேன். ஏன்னா செம்பு பூச்செடியை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் பெரிய பாட்லேயோ இல்லை மண்லேயோ நெட்டு வச்சிங்கன்னா வளராது. ஏன்னா இது வேர் இல்லாமல் வெறும் செடியாக நான் வாங்கிட்டு வந்தேன், மண் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் சின்ன ஒரு பாட்டில் நெட்டு வச்சு நிழலில் வச்சு செடி நல்லா வேர் விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பாட்டையை மாற்றணும், இல்லாட்டினா செடி கருகிரும்.